அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது நாளைய தினம் 27/6/2026 சனிக்கிழமை அன்று வரக்கூடிய சனி மகா பிரதோஷம். இந்த நாள் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான நாளாக கருதப்படுது. இந்த வருடத்திலேயே கடைசியாக வரக்கூடிய சனி மகா பிரதோஷம் நாளைய தினத்தை நம்ம தவறவிடும் பட்சத்தில் அதோட நம்ம 2027 தான் இந்த சனி மகா பிரதோஷம் அப்படிங்கிறது நமக்கு வரும். இந்த பிரதோஷ காலம் அப்படிங்கிறதே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஒவ்வொரு நாளுமே அந்த பிரதோஷ வேலைன்னு சொல்றாங்க பாருங்க, மாலை 4:30 6 மணி வரை இருக்கக்கூடிய காலம், அது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு காலம். ஸோ அந்த நேரத்தில், அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்க சிவனை நினைத்து உங்க வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய வழிபாடுகளை நீங்கள் செய்யும் பட்சத்தில் உங்களுடைய கஷ்டங்கள் அப்படிங்கிறது படிப்படியாக குறையும். உலக மக்களை எல்லாம் காக்கும் பொருட்டு தேவர்களும் அசுரர்களும் அந்த பார்க்கடலை கடையும் பொழுது வந்த அந்த விஷத்தை சிவபெருமான் உண்டார். எந்த நாளில் அவர் உண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகாதசி தினத்தில் அவர் அதை சாப்பிட்டாரு. இருந்தாலுமே அந்த விஷம் கீழே இறங்காம பார்வதி தேவி அவரோட கழுத்துல கையை வச்சதால அந்த கழுத்து பகுதி அப்படிங்கிறது கருநீலம் ஆனது. அதனாலதான் அவருக்கு திருநீல கண்டன் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்குது. ஏகாதசி அன்று விஷத்தை அருந்திய சிவபெருமான் துவாதசி அன்று மயக்க நிலையிலேயே இருந்தாராம். அதுக்கப்புறம் திரையோதசி தினத்துல தான் மாலை அந்த சந்தியா காலத்துல பகல் பொழுதும் இரவு பொழுதும் சேரக்கூடிய அந்த காலகட்டத்துல தன்னுடைய கைகளில் திருசூலத்தையும் டமரகத்தையும் ஏந்தி அவர் தாண்டவம் ஆடினாராம். நந்தியோட 2 கொம்புகளுக்கிடையே தாண்டவம் ஆடினார். அந்த தாண்டவத்தை காண்பதற்கு தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் எல்லாருமே அவ்வளோ காத்து கிடந்தார்களாம். ஏன்னா அதை பார்த்தாலே அந்த பாவங்கள் எல்லாம் கரைந்து நமக்கு கோடிய புண்ணிய பலன்கள் கிடைக்கும். அந்த நேரத்துல, அதாவது 4:30 6 பிரதோஷ வேலையில நம்ம வேற எந்த கடவுளையும் வேண்டக்கூடாது, அத மாதிரி வேற எந்த கோவிலுக்கும் நம்ம போகக்கூடாது. அந்த நேரம் முழுவதுமாக நம்ம சிவபெருமான் வழிபாட்டுல தான் நம்முடைய மனதை ஈடுபடுத்தணும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. அந்த நேரத்தில் நம்ம அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அங்கு நடைபெறக்கூடிய பூஜைகளில் நாம் கலந்து கொள்ளலாம். அல்லது ஜஸ்ட் நீங்கள் நாளைக்கு கோவிலுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள், மிக எளிய பொருள், நீங்கள் போய் கடைக்கு வாங்கணும்னு அவசியம் கிடையாது, புதுசாக வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசி, ரேஷன் பச்சரிசி இருந்தால் கூட போதும். அதை நீங்கள் காலையிலே கொஞ்சம் ஊற வச்சுடுங்க. கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் லைட்டாக காய வச்சு, ஈரப்பதம் இருக்கணும். நல்லா நீங்கள் மிக்சியில் அரைச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு அரிசி மாவு கிடைக்கும். அந்த பச்சரிசி மாவோட நீங்கள் வெல்லம் கலந்து கோவில் பிரகாரம் முழுக்க அதை நீங்கள் தூவி விடலாம். கோவிலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன எறும்புகள், பூச்சிகளுக்கு அது உணவாக இருக்கும். நம்ம அந்த நாளில் அன்னதானம் செய்த மாபெரும் புண்ணிய பலன்கள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ முடிஞ்சவங்க இதை நாளைக்கு செஞ்சு பாருங்க. இந்த சனி மகா பிரதோஷத்தில் நம்ம சிவனை வழிபாடு செய்யும் பொழுது சனி கிரகத்தால் நமக்கு ஏற்படக்கூடிய பல பாதிப்புகள், 7 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டச்சனி, இந்த தோஷத்தினால பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து மீள்வார்கள் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. சனி பகவானை பார்த்து நிறைய பேர் பயந்து நடுங்குவாங்க. நவகிரகத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனீஸ்வரன் மட்டும்தான். அவர் நியாயஸ்தனாக இருப்பார். நம்ம செய்த பாவங்களுக்கு ஏற்ற தண்டனைகளை கொடுத்து நம்மை பக்குவப்படுத்தி மீண்டும் அந்த தவறுகளை நம்ம வாழ்க்கையில செய்யாத வண்ணம் நம்மை காப்பார். அதனால அவர் நமக்கு கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு நம்ம சொல்றோமே தவிர, அந்த கஷ்டத்தை நாம் அனுபவிக்கும் பட்சத்தில் திரும்ப மற்றது எல்லாமே நமக்கு பழகி போயிடும். நம்மளும் ஒரு பக்குவப்பட்ட ஆளாக இருப்போம். மீண்டும் அந்த தவறுகளை நம்ம வாழ்க்கையில செய்ய மாட்டோம். நம்ம கர்ம வினைக்கான பலனை தான் நம்ம அந்த சனி கிரகத்தால அனுபவிக்கிறோம். ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நம்ம காகத்திற்கு உணவு வைப்பது அப்படிங்கிறது நல்லது. சனீஸ்வர பகவானோட வாகனம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காகம் தான். நம்ம காகம் மட்டும்தான் சொல்றோம், ஆனா கருப்பு நிற மாடுகளுக்கு கூட நம்ம வைக்கும் பொழுது, உணவு கொடுக்கும் பொழுது அது இன்னும் சனி பகவானுக்கு ஏத்ததாக இருக்குமா. அதனாலதான் சனீஸ்வரனுக்கு கருங்குவளை மலர்கள், அது மாதிரி கருப்பு நிறம் தான் அவருக்கு மிகவும் உகந்தது. அதே போல சனிக்கிழமைகளில் ஊனமுற்றவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை
அவங்க படிப்புக்காகட்டும் அல்லது அவர்களுடைய உணவுக்காகட்டும் அல்லது அவர்களுடைய உடைக்கோ ஏதோ ஒன்றுத்துக்கு நம்ம ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்வதும் சனி பகவானோட அருளை நமக்கு பெற்றுத்தரும். இன்னும் சொல்லப்போனால் அந்த இரும்பில் விளக்கேற்றுவாங்க, இரும்பு அகலில் விளக்கேற்றுவாங்க. அது நமக்கு சனி பகவானோட அருளை நமக்கு பூர்ணமாக பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைய தினம் நீங்கள் காகத்திற்கு சாப்பாடு வைப்பது, மற்ற நாட்களில் நம்ம வைக்காட்டினா கூட சில சிறப்பான நாட்களில் நாம் வைப்பது அப்படிங்கிறது நல்லது. எல்லாருமே காகம் அப்படின்னா சனி பகவானுக்கு உரிய கருப்பு எள்ளு தான் நம்ம தயிர் சாதத்தில் கலந்து வைக்கணும், கருப்பு திராட்சை வைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதை தவிர நாம் வைக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான ஒரு பொருள் கருப்பு உளுந்து. இந்த கருப்பு உளுந்து நிழல் கிரகங்களாகன சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கு தான் நம்ம கருப்பு உளுந்து கொள்ளு இதெல்லாம் சொல்லுவோம். ஆனால் சனி பகவானுக்கு நம்ம கருப்பு உளுந்து படையல் பண்ணுவதும் நல்லது. அதே போல் சனிக்கிழமைகளில் அதை தானம் செய்வதும் நல்லது. காகத்திற்கு இந்த கருப்பு உளுந்த நம்ம அப்படியே தானியமாகவும் வைக்கலாம், அல்லது அதை பொடி பண்ணி சாதத்தோட கலந்தும் நம்ம வைக்கலாம். சரிங்களா? தோலோடு கூடிய உளுந்து தான் நம்ம கருப்பு உளுந்து அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை நாளைக்கு நம்ம காகத்திற்கு உணவாக வைக்கலாம். இதை நீங்கள் நாளைக்கு தவறாமல் செய்யுங்க. மேலும் நாளைக்கு நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு இப்போ நீங்கள் கோயிலில் போயிட்டு நீங்கள் அங்கே அரிசி மாவை தூவனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்படி இல்லை, கோவிலுக்கு என்னால் போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கு வெளியில் ஜஸ்ட்டு அரிசியும் வெல்லமும் கலந்த அந்த 2 பொடிகளை தூவி விடுங்க. அது நமக்கு அதே புண்ணியத்தை, அன்னதானம் செய்த அதே புண்ணியத்தை நமக்கு பெற்றுத்தரும். ஸோ மாடு உங்கள் வீட்டுக்கு அருகில் நிறைய பசுமாடுகள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அவற்றுக்கு புண்ணாக்கு அதெல்லாமும் நீங்கள் வாங்கி தரலாம். ஏன்னா நாளைய தினம் நம்முடைய தோஷம் கர்ம வினைகள் எல்லாம் நீங்கக்கூடிய நாள். அதுவும் கடைசி சனி மகா பிரதோஷம், இந்த வருஷத்தோட கடைசி சனி மகா பிரதோஷம். ஸோ கூடுமான வரை ஒரு கைப்பிடி சாதம், அதில் 4-5 கருப்பு உளுந்து அதை நீங்கள் வைக்கலாம். சரிங்களா? அல்லது பசுக்களுக்கு ஏதாவது கொடுக்கலாங்க. இந்த கருப்பு உளுந்த சனிக்கிழமையில் நம்ம மற்றொரு முறையிலும் பயன்படுத்தலாம். அரச மரத்துக்கு அடியில் மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் விட்டு அதில் ஒரு 4-5 கருப்பு உளுந்து போட்டு நம்ம தீபமும் ஏற்றலாம். அப்படி செய்வதன் மூலமாகவும் நம்முடைய கடன் சுமை குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நாளைக்கு யாருக்கெல்லாம் என்ன செய்ய முடியுமோ அதை நாளைக்கு நீங்கள் அவசியம் செய்யுங்க. எக்காரணத்தை கொண்டும் நாளைக்கு நீங்கள் தவற விட்டுடாதீங்க. மைத்ரேய முகூர்த்தமும் நாளை சேர்ந்து வருகிறது. அதோடு இந்த ஆண்டோட கடைசி சனி மகா பிரதோஷம். முடிந்த வழிபாடுகளை, எளிமையான வழிபாடுகளை செய்து சிவனோட அருளை நாம் பெற்று வாழணுங்க. பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.